உதாரணத்துக்கு எங்களுடைய நாங்கள் அடித்தளத்தில் இருந்து பார்த்தால் அதிலே சத்யசீலன் அவர்கள் சொன்ன விஷயத்தோடு நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னவென்றால், எங்களுடைய போராட்டம் உருவான காலகட்டம் எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்த விடயங்கள் கூட எங்களுடைய தவறுக்கு காரணமாக இருந்திருக்கின்றன. எங்கிருந்து எங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது? இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்தது? சீன புரட்சிக்கு அக்டோபர் புரட்சியிலே இருந்து இன்ஸ்பிரேஷன் வந்தது. அங்கே எப்படி அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் அந்த நாட்டிற்கேற்ப, அதாவது ரஷ்யாவை அப்படியே குப்பையடித்து அவர்கள் செய்யவில்லை. ரெண்டுக்கும் அடிப்படையிலே பெரிய வித்தியாசம் இருந்தது. அதை மக்கள் விடுதலை போராட்டமாக கொண்டு செல்லும் போது அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அந்த போராட்டத்திற்கும் எங்கள் போராட்டத்திற்கும் இருந்த ரெண்டு வித்தியாசங்களை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நான் ஆழமாக போக விரும்புகிறேன். சீன மக்கள் சேனை விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் போது, ஜப்பானியர்களுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் போது, ஷியாங் காய் ஷேக், அதாவது அந்த தங்களுடைய சீன சமூகத்தை சேர்ந்த பிற்போக்குவாதிகள் ஜப்பானோடு கைகோர்த்து கொண்டு இவர்களை அழிக்க முற்பட்ட சமயத்திலே அவர்கள் தங்களுக்கு ஒரு பலமான ஒரு நண்பர்களை தேடி பிடிக்கிறார்கள். யார் அந்த சக்தி என்றால், மா என்று சொல்லப்படுகின்ற 3 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாமியவாதத்தை வைத்துக்கொண்டு அந்த முஸ்லிம்களை கம்யூனிசம் இஸ்லாத்துக்கு எதிரானது என்ற பூச்சாண்டியை காட்டி இவர்களிடம் கைலஞ்சம் வாங்கிக் கொண்டு அந்த மக்களே ஜிஹாதுக்கு தயார் செய்தது. மா என்று சொல்லுகின்ற அந்த சகோதரர்கள் வோலோட்ஸ், அவர்கள் தான் ஷியாங் காய் ஷேக்கை விட செஞ்சேனைக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தியவர்கள். ஆனால் அந்த செஞ்சேனை மாவை அளித்தது, மா சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது, அந்த முஸ்லிம் மக்களை தங்களோடு இணைத்துக் கொண்டது. இது மக்கள் யுத்தம். மக்கள் என்பவர்கள் இனம் கடந்தவர்கள். விடுதலை போராட்டத்தில் இவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம். அதே போல அங்கிருந்த விடுதலை பிரதேசத்தில், நான் இந்த இடத்தில் தான் நான் சொல்ல வருகிறேன். என்னுடைய சொற்பொழிவை நான் அதிகம் நீட்டி முழங்க விரும்பவில்லை. நான் சுருக்கமாக சில மேலோட்டமான விஷயங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய போராட்டத்தில் ஐயர் விட்ட பிழை என்னவென்றால், அவர் சுத்த இராணுவவாதம் பிழை என்று சொல்லி இனம் கண்டார். மக்கள் பாதை என்று சொல்லி ஒன்றை தேடி சென்றார். மக்கள் பாதையை பற்றி பேசியவர்கள் பிரபாரனை செய்ததை விட மிக மோசமான படுகொலைகளை செய்தார்கள். அதை அவரை ஒத்துக்கொள்வதால் பிளாட்டுக்கு சென்றார். பிளாட் புலிகளை விட மோசமான காரியங்களை செய்தார்கள். பிறகு என்எல்எஃப்டிக்கு செல்கிறார். அந்த அனுபவத்தை அவர் சொல்லவில்லை. பிறகு சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு வித்தியாசத்தை காணவில்லை. இங்கே நான் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற ஆரம்ப கட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு நான் போயிருக்கும்போது இந்த 2 போக்கும் இருந்தது. சுத்த இராணுவவாதம் கூடாது என்று சொல்லிக்கொண்டோ, வெகுஜன வேலை என்று சொல்லி சில இயக்கங்கள் இயங்கி, அவர்களுக்கு மக்கள் அங்கே சூட்டியிருந்த பட்டம் பசைவாளி இயக்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். பசைவாளி இயக்கம். இந்த போஸ்டல் ஒட்டுவது தான் வெகுஜன வேலை என்பது போல அங்கே ஆக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலே இந்த வெகுஜன போராட்டம் என்பதன் அடித்தளம், அடிப்படை அங்கே தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. இந்த போஸ்டல் ஒட்டுவதும் ஊர்வலங்கள் செல்வதும் தான் எங்களுடைய மாஸ்பு மக்கள் வேலை என்பது போல நாங்கள் புரிந்து கொண்டிருந்தோம். உண்மையிலே மாஸ் ஒர்க் என்பது என்ன என்பதற்கு நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன நாங்கள் செய்ய தவறு? சிலர் சொல்லலாம், பிற்காலத்திலே அரசாக புலிகள் அமைந்த போது போலீஸ் நிர்வாகத்தை கொண்டு வந்தார்கள், சில வெகுஜன அமைப்புகளை கட்டிவிடுத்தார்கள்.
இவை எல்லாம் வெகுஜன போராட்டம் அல்ல, வெகுஜன போராட்டத்தின் தன்மைகள் அல்ல. வெகுஜன போராட்டத்தின் உண்மையான தன்மை என்னவாக இருந்திருக்கும் என்றால், நான் முதலில் சொன்னது போல அந்த மாவை அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்றால், அந்த மாவுக்கு சொந்தமான நிலத்தை அவர்கள் அபகரித்தல்ல, சுவீகரித்து முஸ்லிம் மக்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள். அங்கே விவசாயிகளை கொண்டு போய், நிலமற்ற விவசாயிகளை கொண்டு போய் சீர்திருத்தம், இந்த நிர்வாகம், இந்த எதுவும் இல்லாமல் நாங்கள் போசல் அடிக்கின்ற வேலைக்கு போனால் மக்கள் அப்படித்தான் சொல்வார்கள். பசைவாலி இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பார்கள், ஆயுத போராட்டத்தை அவர்கள் மதிப்பார்கள். இங்கே துலக்கமாக 2 விஷயம் இருந்தது. ஒன்று, ஆயுத போராட்டம் இல்லாமல் எங்களுடைய விடுதலையை பெற முடியாது. இது நிச்சயமான ஒன்று. அது தோற்றாலும் எவ்வளவு அழிவுகளை கொண்டு வந்திருந்தாலும் அந்த போராட்டம் எங்கள் மனதிலே இன்றும் நிலைத்திருக்கிறது என்றால் அது ஒரு சரியான வழி. மற்றவர்கள் பேசினார்கள். எங்களுடைய தமிழரசு கட்சி மேடை முழங்க வான மதில பேசியது, தமிழ் ஈழத்தை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி முழங்கியது. ஆனால் இவர்கள் ஆயுதத்தை கையெடுத்த பிறகுதான் மக்களுக்கு அதில் நம்பிக்கை வந்தது. மறுபக்கத்திலே அது சுத்த இராணுவ வாதமாக மாறியதற்கு சில காரணங்களை இவர் சொன்னார். இதுதான் காரணம். ஏனென்றால் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பக்கத்திலே நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு வழிகாட்டுவதற்கு இடதுசாரிகள் தயாராக இருக்கவில்லை. அவர்கள் புரட்சி பேசினார்களே தவிர புரட்சி செய்வதற்கு அவர்களுக்கு தெரியும். மறுபக்கத்திலே ஒரு புரட்சியிலே வெற்றி பெற்ற நான் எங்களுக்கு அண்மையிலே இருக்கவில்லை. ஆகவே எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் நாங்கள் சேர சோழ பாண்டியர்களிடமிருந்து பெற்றோம், வரலாற்றை பின்னோக்கி பெற்றோம். நாங்கள் சேரர்களைப் போல இதனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். மற்றவையெல்லாம் மறந்து போய்விட்டது. இதுதான் அடிப்படை பேசிக் தவறு. இதுதான் புலிக்கொடியை தூக்கி பிடித்தோம். பாண்டிய சாம்ராஜ்யத்தை போல உருவாக்க நினைத்தோம். நாங்கள் உருவாக்குகின்ற அந்த அந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், யார் அதிலே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இதிலே என்ன பங்கு. எங்களுடைய போராட்டத்திற்கு 2 தான் தேவை. ஒன்று ஆயுதம், மற்றது பணம். அது வர தொடங்கியவுடன் மக்களை நீ எழுப்பு என்று சொல்ற அளவுக்கு கூட நாங்கள் வந்தோம். ஆனாலும் அந்த ஆயுத போராட்டத்தை, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று இந்த வெகுஜன வேலை என்று சொல்லிக்கொண்டு பசைவாலையை தூக்கி கொண்டு தெரிந்த அந்த இயக்கங்களை நிராகரிக்கின்ற மக்கள் கூட இன்றும் அந்த ஆயுத போராட்டத்தில் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னரும் கூட அவர்களை பற்றி புனிதமாக பேசுகின்ற நிலைமை இருக்கிறது என்றால், இதுதான் விடுதலை போராட்டத்தினுடைய ஜீவனாடி. இந்த விடுதலை போராட்டத்திற்கு இருக்கின்ற மரியாதை இதுதான். ஆகவே நாங்கள் பேசலாம், வானம் அதிர பூமி பிளக்க நாங்கள் பேச முடியும். ஆனால் புரட்சிக்கு இறங்க வேண்டும். புரட்சிக்கு இறங்குவதானால் ஆயுதத்தோடு தான் நாங்கள் இறங்க வேண்டும். அதை அவர்கள் செய்ததனால் தான் அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்கிறார்கள். எவ்வளவு பிழைகள் செய்தாலும் கூட மற்றவர்கள் இன்று பதிலளிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஓரம் கட்டி நிற்பதற்கு இதுதான் காரணம். ஆனால் அவர்கள் நாங்கள் வழிபட முடியாது. இதுதான் சரி. இவர்கள் ஒரு புறத்திலே இவர்களை நோக்கி வருகின்ற பிழைகளை நாங்கள் அதீதப்படுத்துவோம் என்றால், இவர் சொன்னது போல தயான் ஜெயதிலகைக்கு தான் அது சாதகமாக முடியும். நாங்கள் ஆத்ம சுத்தியோடு எங்களுடைய விமர்சனத்தை செய்கிறோம். அதற்கு எங்களுக்கு பயம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி நகர விரும்புகிறோம் என்ற செய்தியை தயான் திலகவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வெறுமனே ஒரு ஒப்பாரியாக அல்லது ஒரு வசைப்பாடலை போல நாங்கள் இதை செய்து கொண்டு போனால் தயான் திலகைக்குத்தான் இது பயன்படுமே தவிர எங்களுடைய போராட்டத்திற்கு பயன்படாது. ஆகவே எங்களுடைய போராட்டத்திற்கு பயன்படுத்த விதத்திலே இந்த விமர்சனத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த கட்டுப்பாடு என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோமே, எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் இந்த விடுதலை பிரதேசங்களிலே இருந்த கட்டுப்பாட்டுக்கும் இருந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். செஞ்சேனைக்கு 3 மெயின் ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. இராணுவத்திற்கு, அதாவது செஞ்சேனைக்கு 3 மெயின் டிசிப்ளின், அதாவது டிசிப்ளின் என்றது கட்டுப்பாடு. அது உண்டு.
obey orders in all your actions. மேலிருந்து வருகின்ற ஆணைகளுக்கு கட்டுப்படுங்கள். இது ராணுவ ரீதியாக. Do not take a single needle, piece of thread from the masses. மக்களிடமிருந்து ஒரு ஊசியையோ ஒரு நூல் துண்டையோ நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, turning everything captured. ஏதாவது கைப்பற்றப்பட்டால் அதனை நீங்கள் அபகரிக்க முற்படக்கூடாது. அதனை நீங்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டும். அதை ஒரு ஒழுங்கு இருந்தது. அதன் கீழே மக்களுக்கு அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள். அடுத்தது 8 கவனத்திற்கு 8 விடயங்களை அவர் சொல்லியிருந்தார்கள். ஸ்பீக் பொலைட்லி, பண்போடு பேசுங்கள். அடே அந்த மகனே இந்த மகனே என்று சொல்லி துப்பாக்கியை காட்டி பேசக்கூடாது. இது இராணுவத்துக்கு விதிக்கப்பட்ட, மக்கள் இராணுவத்துக்கு விதிக்கப்பட்ட உத்தரவுகள். Pay fairly for what you buy. நீங்கள் விவசாயிகளிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ ஒரு பொருளை வாங்கினால் அவர்கள் நியாயமான விலையை கொடுங்கள். கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்லை. மூன்றாவது, return everything you borrow. சில நேரங்களில் நீங்கள் இரவல் வாங்க வேண்டி வரும். நீங்கள் பறித்திருக்கக்கூடாது. இரவல் வாங்குங்க, ஆனால் அதை மறக்காமல் திருப்பி கொடுங்க. நாலாவது, pay for everything you damage. ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டால் மக்களுக்கு அதற்கு நீங்கள் நஷ்டஈடு செய்யுங்கள். ஐந்தாவது, do not hit or swear at people. மக்களை அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, சுடக்கூடாது. ஆறாவது, do not damage crops. பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது. ஏழாவது, do not take liberty with women. பெண்களிடம் நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். எட்டாவது, do not ill treat captives. கைது செய்யப்பட்டவர்களை அவமரியாதையோடு நடத்தார்கள். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. எங்களுடைய போராட்டத்தையும் மக்களுடைய போராட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஐயருடைய பாஷையிலே நாங்கள் விட்ட தவறு தெரியும். அந்த தவறை தவறு என்று ஒத்துக்கொள்வோம். அதற்கு எங்களுக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை திருத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு திராணி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் உலகத்திற்கு நிரூபித்து காட்டினால்தான் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன்.